ஏன்னா ஈசானிய மூலை அப்படிங்கிறது தான் இந்த வாஸ்து புருஷனுடைய தலை அங்கம். அதாவது முகம், வாய், பல்லு, நாக்கு, மூக்கு, ஆள் பர்சனாலிட்டியாக இருக்கானா, அழகாக இருக்கிறானா, இல்லை எப்படி இருக்கிறான், அவனுடைய கேரக்டர் என்ன, இந்த மூலையில் இருக்கக்கூடிய குணாதிசயங்கள், இது எல்லாம் சொல்கிறது பூராமே ஈசானிய மூலை தான். அப்போ இந்த ஈசானிய மூலை வீட்டுக்கு ரொம்ப பிரதானம். யார் வீடு கட்டினாலும் முதல்ல அந்த ஈசானிய மூலையை பார்க்கணும். இந்த ஈசானிய மூலையை முதல்ல ஒருத்தர் பூமி பூஜை போட்டு வீடு ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, தென்மேற்கு மூலையில் கன்னி மூலையில் தான் அந்த பூமி பூஜை போடுறதுக்கு அந்த தெய்வத்தை வழிபடணுங்கிறாங்க. நிச்சயமாக கிடையவே கிடையாது. கன்னி மூலையில் பூஜை பண்ணவே கூடாது. ஏன்னா இந்த பூஜை பண்ணுறதுக்கு நம்ம ஒன்றும் இல்லை, ஒரு வாஸ்து புருஷனுடைய பூமி பூஜை பண்ணுறோம் அப்படின்னோம்னா, இங்கே ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொன்று பண்ணுவாங்க. எங்கள் ஊரில் வந்து இந்த பாலக்குச்சியை 3 கிளையாக இருக்கும், அதை குழியை பறித்து நடுவாங்க. ஒவ்வொரு ஊரில் பாலை மரம்னே இருக்குது, சின்ன சின்ன விளக்கு மாற்று குச்சி கூட கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதை வச்சு நடுவாங்க.